ஒரு மணிபாலம் திருப்பூர் என்ன சொல்றான் கேளு. என்ன பாவம் என் பெருமா பேசாதியா சாமி என் செல்லம். ஐயோ 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 நீ என் காலை பிடிச்சாவே இந்த என் சாடை பிடிச்சி வேவுது. என் பொண்டாட்டி பத்தினி அந்த மாதிரி பத்தினி தன்மை. நீ வேணா உன் பொண்டாட்டி கால போய் நீயா போட்டது காரணம் என்ன? என்ன அதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆமா 10 யாருன்னு சொல்லு தப்புன யாரு? ஜெட்டு நாள் வருவா. பெருமானே உன் மனைவி சுவாலை அக்கினி தேவனை வச்சிருக்கிறான். என் பொண்டாட்டி அக்கினி தேவனை வச்சுக்கிறான்னு சொல்றேன். ஆமா அவரை போய் கேள்ற. அம்மா கேளு. 8 வாரமா 8 நாள் 1 வாரமா? ஆமா அதானா? ஆமா. சத்தியமா கடவுளை இந்த ஊரு மாறி அத்தை சாச்சா கிடையாது. கெட்டிக்காரன் 4 புள்ள சாச்சா கிடையாது. தெரியாது உள்ளத்துனா இந்த நெஞ்சில வச்சிருக்கிறான். அது எப்படி வச்சிருக்கான்? எப்படி நெல்லு கரியாச்சு அந்த நெல்லிக்காக சின்னதா ஒரு கனி ஆக்கி உள்ளத்திலே வச்சிருக்கிறான். காட்டுறான் பையன் ஜாடை. எந்த உலகத்துலடி அக்கினி அவன் எப்பேற்பட்டவன் அவனை நெல்லிக்கனியா உருவாக்கி இதயத்துல உள்ள முழுங்கி வச்சுக்கிறேன்னு சொன்னா கேவல நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு மதிப்பு இல்லையா. அவன் சொல்றானா அந்த பொட்டை மாதிரி சொல்றான்னு இந்த பொட்டை மாதிரி கேட்டு நிக்கிறான் பாரு. பவுன நீ என்ன மாமா என்ன அவனாலும் கேளு. ஆனா அதுண்டி பேசாரு என் தங்கம். சரி எங்க இருக்கான் அவனை வெளியே உனக்கு அதுண்டி பேசாரு. தொண்டையை வலிக்கும் வாயை வலிக்கும் உதட்டலாம் வலிக்கும். நீ அம்முக்குட்டி உன் பத்திரி தானே அந்த மாதிரி என் சொல்ல அந்த என் தக்காளத்து மணர்றா பாரு. என் புரிச்சு என்ன கொஞ்சம் உன் புரிச்சுக்கிட்டு போய் நீ கொஞ்சாண்டி அதுக்கு அப்படி மணர்ற. தெரியும் உனக்கு எதனா முளகுதா? அக்கினி தேவன் அம்மாவுக்கு கொண்டு வச்சுக்கிறாங்க பாரு. அக்கினி தேவன் எப்பயாவது விட்டுட்டா போச்சு. அக்கினி தேவன் எப்பேற்பட்ட ஆளு அவனை நெல்லிக்கனியா மாற்றி உள்ளத்தில் வச்சிருந்தா அந்த இப்ப ஒரு யாகம் நடத்துறாங்க. யாகம் நடத்தும் போது அந்த யாகமாகப்படுது குழந்தை திகில் 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 திகிலாக எரியுது. சரி அப்பேற்பட்ட யாகத்து பக்கத்துல நின்னாலே நம்மளால சூடு தாங்க முடியல. அக்கினி தேவனை நெல்லிக்கனியா மாற்றி உள்ளத்துல வச்சிருக்கான்னு சொல்லி இது எந்த விதத்தில் நான் பேச்சு கேட்டுக்கிட்டு ஏதாவது எண்ணிட்டு வந்து கேட்டேன். சத்தியமா கடவுளை ஓட்டமா திருக்கோளூருக்கு ஓடிட்டு போயிட்டு நான் நல்ல மெடிக்கலா பார்த்து மெடிக்கல்ல எலி பேஸ்ட் வாங்கிட்டு வந்து கெட்டிக்காரன் வாயில நான் பிதுக்கி விட்டுட்டு நான் சாவல. என் தங்கம் என் பவுனு என் சாமி நீ அந்த மாதிரி முடிவெடுக்காது என் தங்கம். பொண்டாட்டி பத்தினி தனடா அந்த மாதிரி மாமா எழுந்துருங்க. கும்முன்னு வருது. யார் வீட்லயாவது கஞ்சி தண்ணி இருந்தாரா போட்டு எடுத்து செல்லம் ஏன்னு கேலாம். போன வருஷம் வந்து ஆடனே. சத்தியமா இதே இடத்துல தான் ஆடணும். சத்தியமா கடவுளே புத்துமை வகுத்து பிள்ளைகிட்ட சொல்றேன். போன வருஷம் வந்து ஆடும்போது சத்தியமா கடவுள் சாச்ச அந்த மாதிரி அத்தை சாச்ச 4 இட்லி நறுக்க தின்ன உடம்பு இந்த உடம்பு ஆமாண்டா பையா. இப்போ வந்து எந்த சக்காலத்தி சாண்டை குடிச்சவன் கண்ணு பட்டுச்சா தெரியல இந்த ஊர்ல. 40 இட்லிக்கு மேல ஒரு இட்லி இறங்க மாட்டேங்குது.
இதை கேட்க போன போது என் புத்தி செயல்பாடு டேய், டேய். என் பொண்டாட்டி பத்தினி தானே அந்த மாதிரி சும்மா கிடையாது பகவானே வெளியே அப்படியே வர வைக்கணும் எப்படி செக்கில போட்டு ஆட்டு செக்கில போட்டு ஆட்டுனா அழகா தான் வெளியே வரும் அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு செக்குல போட்டு ஆட்டினி என்ன வந்துச்சு உனக்கு எதனா மூலகுதா உன் பேச்சை கேட்டு போய் என் பொண்டாட்டி பத்தினி சொல்லிக்கிட்டேன் சொன்னனே அவன் என்ன சொல்றான் அம்மா நேரம் ஆட்டினி என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறான் இது எந்த விதத்துலயான வெளியே வரல இன்னும் வரலையே இன்னொரு வேலை இருக்கு வழி என்ன வழி என்ன வழி அதாவது கிட்டிகால் பிடிக்கணும் கிட்டிகால் பிடித்து பாதத்திலே இருந்து தென்னி ஆகிய சிறத வரைக்கும் அவங்க கிட்ட வந்தால் வழி தாங்காமல் வெளியே வந்து விடுவான் உற்று நோக்கி பார்த்தாலே அப்படி வழக்கம் தெரிகிறது. என்னங்க ரொம்ப கோபத்துல இருக்கீங்க? இல்ல சார் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்ல. என்னத்தா என்ன வச்சு என்ன கேக்குறான்?
கையை வேற போகுது. சார் பாம்பு சார் வேணாம் சார். இது எங்க என்ன வச்சுக்கிறீங்க? எனக்கு உடம்பு ஒத்துக்கா சார். என்ன வச்சு? பையில பீடி வச்சு கேட்ட கொடுக்க மாட்டேனா? நான் ஒன்று கேட்டனா? இல்லையா இதை கேட்பேன் வாங்க. அது என்ன இல்லா? ஐயா என்னடா அந்த பாம்பு உண்டி சரியில்லை. சொன்னா தெரியும். தெரியவில்லையா? நீ வேற ஒன்னும் தெரியலப்பா. தெரியும். ஓட சொல்லு.